பீகாரில் நேற்று காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார். இருந்தபோதும் காங்கிரஸ் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கு சார். தம்பியோட கனவுல போல. ஆமாம், ஏன்னா காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கு. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு நிதிஷ் இது நகைச்சுவையெல்லாம் தாண்டி எனக்கு அச்சமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்றதுக்கு பிஜேபி வெற்றி பெற்றதற்கு தேர்தல் ஆணையத்தின் துணையோடு தான் பிஜேபி வெற்றி பெற்றதுன்னா தேர்தல் ஆணையம் துணை தான் செய்திருக்கிறது, அதை மறுக்கலை. தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு துணை செய்தது என்றால் துணை செய்தது. எப்படியெல்லாம் துணை என்றால் எப்போது தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டும் என்பதிலிருந்து தேர்தல் ஆணையம் உதவி செய்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையமே இவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி அப்போ அந்த தாமரையில் அழுத்து, அப்புறம் அந்த ஜேடியூக்கு என்ன சிம்பிள் தெரியல அதில் அழுத்து என்று தேர்தல் ஆணையம் செய்ததா? அண்ட் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் காங்கிரஸ் வாக்காளர்கள் என்று காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடி கட்சியும் குற்றம் சுமத்துகின்றன. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறது போல் அங்கேயும் உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருந்தார்களா இல்லையா? அந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்களே, அதற்கு 45 நாட்களோ என்னமோ அப்பீல் ப்ராசஸ் இருக்குல்ல. நீங்கள் அப்பீல் செய்திருக்கலாம் தானே. நான் சொன்னது போலவே கந்தசாமி தெருன்னு ஒரு தெரு இருக்குது. கந்தசாமி தெருவில் ஒரு 30 முஸ்லீம் குடும்பங்கள், ஒட்டுமொத்தமாக 30 குடும்பங்களுக்கும் சேர்த்து ஒரு 150 வாக்குகள் தேர்தல் ஆணையம் நீக்குது. ஏதோ அவங்க ஆளை வச்சு ஏதோ ஒன்று வச்சு நீக்குது. காங்கிரஸ் ஆளுங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க, ஆர்ஜேடி ஆளுங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க? சாத்தியமா? இந்த தெருவில் 150 ஓட்டு போதுப்பா, ஆர்ஜேடி விட்டுருவாங்களாப்பா? எப்படி அதிமுக சண்டை போடுறாங்களோ அது மாதிரி அங்கே சண்டை போட தான் செய்வாங்க. போட்டிருக்கணும் இல்லையா? தேர்தல் ஆணையம் சில இதெல்லாம் பண்ணுறாங்க. ரீடபிள் எலக்ட்ரல் ரோல் தரல, வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுன்னா பெண்கள் பாதுகாப்பு, ஐயோ ஆபாசம் அப்படின்ட்டு அது கொடுக்க மாட்டுறாங்க. இது போல் சிக்கல்லாம் இருக்குது. இந்த தேர்தல் தேதி அறிக்கைது. அப்புறம் இன்னொன்று ரொம்ப மிக முக்கியமாக அந்த 10,000 ரூபாய் அந்த தொழில் முனைவோருக்கு, அந்த மகளிருக்கு 1.25 கோடி பெண்களுக்கு கொடுத்தது, ஐயோ அது ஆன்கோயிங் ஸ்கீமுங்க. இதெல்லாம் தப்பு, நான் மறுக்கலை. பட் அதையெல்லாம் தாண்டி பிஜேபி ஜேடியு கூட்டணி வெற்றி பெற்றதற்கு தேர்தல் ஆணையத்தை மட்டும் நீங்கள் காரணமாக சொல்ல முடியாது. அது காலத்திற்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். 52 முதல் பொது தேர்தல் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு வரிசையாக பார்த்தா காங்கிரஸை ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? போட்டி போடுறதே வேஸ்ட்டு. நேரு பிரதமர், ஓ அவருக்கு எதிராகவே நீ பேசுவியா? இப்போ மோடிக்கு சொல்கிறாங்க இப்போ தெரியல, அது மாதிரி தான். ஓ ஜிக்கு எதிராகவே நீ பேசுவியா அப்படின்னு. அது மாதிரி நேரு சரிப்பா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு சரி நேரு இறந்துறாரு அப்பாடி போகுது அப்படின்னு பார்த்தா பொண்ணு வந்துருச்சு. சரிப்பா அது சரி பொண்ணு தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு கூட நடுவில் நெருக்கடி வந்துச்சு. அந்த மகளோட தலைமை முதலாக சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. பாபு ஜெகஜீவன் ராம், காங்கிரஸு அண்ட் அங்கேருந்து விலகி சென்ற ஜெயபிரகாஷ் நாராயணன், பீகாரில் தொடங்கின மூமெண்ட் அது ஜேபி மூமெண்ட்டுன்றது, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்திரா காந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இந்தியா முழுக்க இயக்கங்களை தொடங்கி காங்கிரஸ் எப்படியாவது வீழ்த்தணும், இந்திரா காந்தியை வீழ்த்தணும் என்று சொல்லி காங்கிரஸை உடைக்கிறாங்க ஒரு பீரியடில் வெற்றிகளாக செங்குத்தா. காங்கிரஸ் ஐன்னு இப்போதும் குறிப்பிடுவாங்க சில இடங்களில். காங்கிரஸ் ஐனா காங்கிரஸ் இந்திரா. அப்போ இன்னொரு காங்கிரஸ் என்னென்னா காங்கிரஸ் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கு பேர். காமராஜ் அதுக்கு தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டிலேயே 2 காங்கிரஸ் அணிகள் போட்டிகிட்டு இருக்கு கடந்த காலங்களில். ஸோ அதெல்லாம் நடைபெற்றது. முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் என்றால் 77 எமர்ஜென்சிக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் காலத்தில் அந்த காங்கிரஸ் அரசு கட்டவிழ்த்து விட்ட அடக்குமுறையின் காரணமாக எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து இந்திரா காந்தியை வீழ்த்திட்டு இதுக்கு மேலே காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி இந்தியாவை ஆளவே முடியாது என்பதை அந்த ஜனதா அரசு நிரூபித்தது. சண்டை போட்டுக்கிட்டு மொரார்ஜி தேசாயும் சரண் சிங்கும் சண்டை போட்டுக்கிட்டு கவுந்து மீண்டும் இந்திரா காந்தி அவர்களே தொடர்ந்து அவர்கள் ஆதிக்கம் நீடிக்கும்போது அகாலமான முறையில் அவர் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி அந்த அனுதாப அலையில் வெற்றி என்பது நினைத்து பார்க்க முடியாது. 400 சொச்சம். அப்புறம் அவ்வளோதான், அவ்வளோதான்ப்பா, இவர் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ சாமியாக இருக்கிறார் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த போஃபோர்ஸ் என்ற ஊழல் வருகிறது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இவ்வளோ ஊழல் இங்கேயே அவ்வளோ ஊழல் நடக்குது. சேகர்பாபு அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுறாரு. ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வர முடியாமல் தடுத்த அந்த ஆட்சியை இழந்த அந்த ஊழலோட மொத்த மதிப்பே வெறும் 65 கோடி. அந்த போஃபர்ஸ் தனிக்கும் கமிஷன் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்காக அந்த போஃபர்ஸ் கன்று பொம்மை கன்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. கார்கில் போரில் அந்த போஃபர்ஸ் பீரங்கிகள் நமக்கு உதவின, அதுக்கு கமிஷன் வாங்கிட்டாங்க. அதில் இல்லாத கமிஷன் வாங்குறது இன்றைக்கி சாதாரணமாக போச்சு. இன்றைக்கி நாம ஆயிடுச்சது. ஓகேவா? லைசன்ஸ் ஃபீஸு, கார்ப்பரேட் ஃபீஸுன்னு எதோ சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த ஒரு விஷயத்துக்காக
எழுந்தார். அப்போதிலிருந்தே காங்கிரஸின் சரிவு தொடங்கிவிட்டது. அதுக்கு முன்னாடிலாம் ஒட்டு மொத்தமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து கொண்டிருந்த காங்கிரஸின் சரிவு அப்போதிலிருந்து தொடங்கியது. காங்கிரஸ் உள்ளிருந்து தான் அதற்கான எதிர்ப்பு கிளம்புகிறது. விபி சிங், லாலு, இடதுசாரிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த காங்கிரஸை ஆட்சியில் அமர வைக்கக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் அல்லாத அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து 80களில் ஆட்சி அமைக்கிறார்கள். அப்புறம் அதோட முடிவில் 91 ராஜீவ் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டவுடன் அந்த அனுதாபாலையில் மீண்டும் காங்கிரஸ் வருகிறது. நேரு குடும்பம் அல்லாத ஒருவர் பிரதமராக இருக்கிறார். அதற்கு பிறகு 96க்கு பிறகு மீண்டும் காங்கிரஸாக அதுலேருந்து எந்திரிக்கவே முடியலன்றதான் உண்மை. அப்படியே விழுந்தது. அதுக்கப்புறம் விபி சிங்கு, தேவேகவுடா, ஐகே குஜ்ரால், இது போல் தொடர்ந்து பல்வேறு கோலிஷன்லாம் வந்ததுக்கு பிறகு 2004 மீண்டும் ஒரு கோலிஷன். காங்கிரஸ் அதில் பெரும்பான்மை நம்பர் தான் வகிக்குது. காங்கிரஸ் இயக்கக்கூடிய ஒரு அரசை தவிர அது காங்கிரஸ் அரசு அல்ல. எல்லாத்துலேயும் திமுக இருப்பாங்க. 2014 வரைக்கும் அந்த வண்டி ஓடிச்சு. அதற்கு பிறகு இந்த பிஜேபி என்ற டைனாசார் உருவானது. கிட்டத்தட்ட 52லேருந்து 80கள் வரை இருந்த 30 ஆண்டு காலம் இருந்த காங்கிரஸ் டைனாசரை விட ஒரு பெரிய டைனாசர் என்று இதை சொல்லலாம். இப்போ நாம் 62ல் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம்னா, இந்தாயா அந்த காங்கிரஸை வீழ்த்தவே முடியாதாயா, எப்படி பண்ணாலும் இந்த ஜனங்க போய் ஓட்டு போடுது, நாடு பூரா பஞ்சமாக இருக்குது, இவங்களை வீழ்த்தவே முடியாது போல இருக்குது. ஒருத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸே சனாதன கட்சின்னு சொல்கிறார். அவர் அந்த காங்கிரஸின் சனாதன அரசியலை எதிர்த்து குடியரசுக் கட்சி என்று ஒரு கட்சியை தொடங்கி அவரையே தோற்கடிக்கிறாங்க. அவர் கட்சி தோக்குது மகாராஷ்டிராவில், இடதுசாரிகள் தோற்கடிக்கிறார்கள் அம்பேத்கரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. 80களிலே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. ராஜீவ் வாஸ் த லாஸ்ட் பேஸ்டின் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதாவது ஒரு ஏகபோகம், காங்கிரஸ் ஏகபோகம் என்பது முடிவுக்கு வந்து விட்டது. இன்றைக்கி நம்ம பிஜேபி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களில் பாதி வேலையை காங்கிரஸ் அப்போ செய்தது. எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அது கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு ஸ்டேட்டை வந்து பிடிக்கலன்னா டிஸ்மிஸ், கருணாநிதி கவர்மெண்ட் டிஸ்மிஸ், எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ். எம்ஜிஆர் கவர்மெண்ட் எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சிடறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்ச உடனே இதுதான் சாகு, தொப்பியை தூக்குறோம் அப்படின்ட்டு கலைஞர் சொல்லி தூக்குங்க, ஜெயிச்சிடலாம், இதே மாதிரி ஜெயிச்சிடலாம், பாதி பாதி தரவங்க, நம்ம 2 பேருக்கும் 50-50 அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ரைட்டு, சும்மா கலைக்கிறாங்க. கலைத்து கொண்டே இருந்தார் இந்திரா காந்தி. எம்ஜிஆர் அவர்கள் நான் என்ன பாவம் செய்தேன், என்ன ஆட்சியை கலச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதை எதிர்பார்க்கல அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஒரு வலிமை பெற்ற கட்சியாக அன்று இருந்தது. இன்றைக்கி சொல்கிறோம் பிஜேபி மேலே ஏராளமான விமர்சனங்களையும் நாம் வைக்கிறோம். காங்கிரஸ் அரசும் மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் கொடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்த கட்சி தான் காங்கிரஸ். சென்ட்ரலில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம தான் ஆளுநர், எல்லாத்தையும் இவனுங்களுக்கு தான் உரிமை, உட்கார் முடியுன்னு. இது அந்த ஒரு மத்திய அரசோட தன்மை, அந்த ஏகாதிபத்திய தன்மை என்று அதை சொல்லலாம். இன்றைக்கி அதோட நீட்சி தான். அவங்க பண்ணதெல்லாம் இவங்க கொஞ்சம் பெருசாக பண்ணுறாங்க, அடாவடியாக பண்ணுறாங்க. அவங்க வந்து சிபிஐ டைரக்டர் ரகசியமாக கூப்பிட்டு நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, தூக்கு அவனை அப்படின்வாங்க. இவங்க ஏப்பா அவனை தூக்குப்பா அப்படின்றாங்க. அவ்வளோதான், கவலைப்படுறதில்ல. என்னங்க இப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க? துஷ்பிரயோகம் தானே பண்ணுறேன், போட உள்ள டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். சொந்த கட்சிக்காரனே தூக்கி உள்ள வச்சாங்கல்ல. ராஜசேகர் ரெட்டி செத்து போய்ட்றாரு. அவர் செத்து போன உடனே ஒருங்கிணைந்த ஆந்திரா, அவர் இறந்ததும் அவரோட மகன் வந்து இப்போ இருந்துட்டார், எனக்கு கம்பேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் போடுங்க, நான் ஆந்திரா காங்கிரஸ் கட்சி தலைவனான. யோ அப்படிலாம் போட முடியாது சாமர் மூடின்னு என்று சோனியா காந்தி சொல்கிறார். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் சரிப்படாதுங்கன்னு. யோ முடியலன்னா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரோசையா என்பவரை, தமிழகத்தின் ஆளுநராக இருந்த ரோசையா என்பவரை முதல்வராக்குகிறார்கள். முதல்வராக்குறீங்களா நீங்கள், நான் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு அவர் வெளியில் போனோடனே தனி கட்சியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இரு அப்படின்ட்டு. காங்கிரஸ் முதல்வர் மீது சொத்து குவிப்பு வழக்கு. ராஜசேகர ரெட்டி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், அவர் செத்துட்டார், இப்போ எப்படி கேசப்படுவார்? தனது பினாமியான மகனின் பேரில் சொத்துக்களை சேர்த்துள்ளார்னு ராஜசேகர ரெட்டி மேலே எஃப்ஐஆரை போட்டு, நீ பினாமி தானே, நீ உள்ளே போன்னு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 18 மாதம் மட்டுமா உள்ளே இருந்தார், இன்னும் பெண்டிங் அந்த கேஸ்லாம். ஸோ அவங்களும் செய்வாங்க, இவங்க நேரடியாகவே செய்வாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓ எங்களுக்கு எதிராக பிபிசி ஜிக்கு எதிராக டாக்குமெண்ட்ரி போடுதா, ரைடு அனுப்புப்பா. நீ என்ன பிபிசி என்ன உலக புகழ்பெற்ற செய்தி நிறுவனமாக இருந்தால் எங்கள் ஊரில் நடத்துகிற ஓ ஃபேஸ்புக்கா சொல்கிறது கேட்க மாட்டியா நீ, மூடுற ஆபீஸை, அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பீகார் தேர்தல் முடிவுகளை பார்த்தபோது எனக்கு மலைப்பாக இருந்தது, நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். அண்ட் இன்றைக்கி எல்லாரும் வந்து இந்த மதவாத அரசுக்கு ஆதரவாக இப்படி வாக்களித்து விட்டார்களே, இந்த ஒரு மதவாதத்துக்கு இந்தியா துணை போகிறது, பீகார் மக்கள் துணை போய் விட்டார்களே என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
இந்த மதவாதம்ன்றதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகாக அமித்ஷா மோடி 2 பேருமே ஜங்கல்ராஜ் வெர்சஸ் மங்கள்ராஜ், காட்டாட்சியா மங்களகரமான ஆட்சியா, இவ்வளோ தான். யூடியூப்பில் ஒரு படம் இருக்குது, அதை வச்சு தமிழ்லாம் படம் வந்துச்சு பாரு. ஷூல் ஹிந்தி படம், SHOOL ஷூல்னு ஒரு ஹிந்தி படம். மனோஜ் பாஜ்பாய் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதே போல் இந்த சோனியில் மகாராணின்னு ஒரு சீரியல் இருக்குது. சீசன் 1, 2லாம் பார்த்தா தட் இஸ் தி ரியல் பீகார். அது மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அதில் வர காட்சியில். தம்பி இந்த ஒரு இப்போல்லாம் இந்த மாதிரி படம் வர்றதில்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துலலாம் காட்டுவாங்க. இந்த ராம்கோபால் வர்மா படத்துலலாம் வரும். ஜீப்பில் போயிட்டே இருப்பாங்க, ரோட்டில் ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு நடந்து போச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டு போவாங்க, பார்த்துருக்கியா? இது பீகாரில் நடந்துச்சு. எனக்கு நினைவுக்கு தெரிந்து NDTVயில் ரிப்போர்ட் ஆன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். லாலு வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ, அவருக்கு ஒரு டசன் இருக்கிறதுனால யாருன்னு தெரியல, எனக்கு நினைவில். பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்துக்கு விருந்தினர்கள்லாம் கூட்டிகிட்டு வரணும்ல, இருக்குது. அந்த ஊரில் இருந்த ஷோரூம் இருக்குல்ல, மாருதி ஷோரூமு, டாட்டா ஷோரூமு, ஓல்வோ ஷோரூம்லாம் இருக்கும்ல, எல்லாம் தந்து வண்டி எடுங்க, டிஸ்பிளேக்கு நிற்க வச்சுருப்பாங்களா வண்டியை, எல்லா வண்டியும் எடுத்து 2-3 நாள் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இந்தா எடுத்துகிட்டு போ. NDTVயில் இது போட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. லாலு CM அண்டு மாட்டுத்தீவன ஊழலில் அப்போ தான் இந்த கூட்டணி அரசுகள் டெல்லியில் காங்கிரஸுக்கு எதிராக இந்த கூட்டணி அரசுகள்லாம் நடந்துட்டுருக்கு. லாலு வந்து மாட்டுத்தீவன ஊழலில் இது பண்ணுறாரு. மாட்டுத்தீவன ஊழல்லாம் என்னென்னு தெரியாதுல்ல உனக்கு? தெரியாது. ஒரு ட்ரெஷரியில் ஒரு 100 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கேன், 300 கோடி எடுத்துட்டாங்க. திடீர்னு சம்பளம் வரல, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. என்னையாச்சு, ஏன் சம்பளம் வரலன்னு கேட்டால் ட்ரெஷரியில் பணம் இல்லை. கவர்மெண்ட் ட்ரெஷரியில் எப்படியா பணம் இல்லாமல் போனால்? இல்லை சார், ஏற்கனவே செலவு பண்ணிட்டோம். எப்போ செலவு பண்ணீங்க? இல்லை சார், இவ்வளோ நாளாக நம்ம அதை தானே சார் செலவு பண்ணிட்டுருக்கோம். என்னையா செலவு பண்ணீங்க? மாட்டுக்கு தீனி போட்டிருக்கோம். எங்கேப்பா போட்டால் அதை தான் தின்றுச்சே மாடு. எப்போ பார்த்து 20 வருஷமாக தின்னுட்டுருக்கு சார். வைக்கல் புண்ணாக்கெல்லாம் வாங்கி போட்டு எவ்வளோப்பா? 300 கோடி. அப்போது தான் ஜனதாதள் என்ற கட்சியிலிருந்து பிரிந்து ராஷ்ட்ரிய ஜனதாதள் என்ற ஒன்று உருவாகிறது. அப்போது இந்த ஜனதாதளில் இருந்த அந்த தேவகவுடா உள்ளிட்ட VP சிங் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் நாம் வந்து ராஜீவ்காந்தியோட போஃபஸ் ஊழலுக்கு எதிராக நாம் கட்சி தொடங்கி இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இதிலே ஒரு ஆள் இப்படி ஊழல் பண்ணுறது நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே அது தேவையில்லை நீ இப்போ அப்படின்னு நான் ராஷ்ட்ரிய ஜனதாதள் என்று தொடங்கினார். காட்டாட்சி. லாலு தண்டிக்கப்படுகிறார். தண்டிக்கப்பட்ட உடனே அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் CBI அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணால் எங்கே பார்ப்பாங்க? ஜெயிலில். லாலுவை ஒரு 2 ஏக்கரில் ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களா வாசலில் 2 போலீஸை போட்டு அவருக்கு அதுதான் ஜெயில். எல்லாம் நடந்துச்சு. இது என்ன சார், எப்படி சார் இப்படி பண்ண முடியும்? எல்லாம் நடந்துச்சு. போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப முதிர்ந்துட்டார். அந்த காட்டாட்சி நடந்திருந்தது. இன்றைக்கி அதை பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன சிக்கல்னா, காங்கிரஸுக்கு இது தெரியும், அந்த யாதவ் ஆட்சினா என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அந்த யாதவிலிருந்து ஒருவர், குறிப்பாக அந்த லாலுவின் குடும்பத்திலிருந்து ஒருவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் இதை கையில் எடுத்துக்குவாங்க இவங்கன்றது காங்கிரஸுக்கு தெரியுது. அதனால் வேணாங்க, நம்ம முடிஞ்ச பிறகு சொல்லிக்கிறோன்னு சொல்லாங்கன்னா, ஒரு லாலுவோட மகன் தேஜஸ் என்ன CM கேண்டிடேட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் வர்றேன், இல்லை நான் பிரச்சாரத்துக்கே வரல விடு. அப்போ என்ன பண்ணுவாங்க? அதாவது கடந்த 20 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியில் ஜெயிச்சிருக்காரு சார் திரு நிதிஷ்குமார். இப்போ ஒரு பீஸ் பார்த்தேன், எதுலன்றது தெரியல. இன்றைய ஜென்ரேஷனுக்கு ஜங்கல்ராஜனா என்னன்னே தெரியாதுன்னு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இன்றைக்கி 20s இருக்கிறவங்களுக்கு வாட் இஸ் ஜங்கல்ராஜனே தெரியாது என்று ஒரு செய்தி வந்தது. அதை நினைவுபடுத்திட்டாங்க பஸ். இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிஜேபி பார்ப்போம் கொஞ்சம் வெயிட், அனௌன்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு. தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளர் சொன்னோம்ல, பார்த்தீங்கல்ல, அதே குடும்பம். அவ்வளோதான். லாலு பையன், அப்பா பையன், அவ்வளோதான். திருப்பி ஜங்கல்ராஜ் வந்துச்சு, அவ்வளோதான். தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் தேர்தல் நடக்கும்போது அப்சர்வர்ஸ்னு, தேர்தல் பார்வையாளர்கள்னு வேறு மாநிலத்தை சேர்ந்த IAS IPS அதிகாரிகளை இந்த தேர்தல் நடக்கும் மாநிலங்களுக்கு அனுப்புவார்கள். தமிழகத்திலிருந்து சென்ற IAS IPS அதிகாரிகள் சொன்னது என்னவென்றால், பெண்கள்கிட்ட பேசும்போது 6 மணிக்கு மேலே எங்கள் பிள்ளைங்க எல்லாம் வெளியிலே போக முடியாது சார். 1. 2வது மதுவிலக்கு. ஓகேவா? சரக்குலாம் கிடைக்குதுங்க, படலேருந்து எடுத்துகிட்டு வராங்க, குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக குடிக்க முடியலை. இந்த மாதிரி டாஸ்மாக் தெருவுக்கு டாஸ்மாக் கடை இல்லை. பெண்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? சரி, நான் போய் திட்டு தானே போய் ரகசியமாக நான் போய் குடிச்சுக்க, ரைட்டரெல்லாம் வாங்கி வீட்டில் வந்து வச்சு குடிக்காது. ப்ரொஹிபிஷன்னா எப்படின்னா, கையில் பாட்டில் வச்சுருந்தா தான் கேஸுன்ட்டு இல்லை, நீ குஷ்டு வந்தாலே கேஸு தெரியுமா? இங்கே தடை செய்யப்பட்ட மது இருக்குது, நீ எப்படி குஷ்டு வர ஊது போ கேஸு ஓ. பெண்கள் இதை ரசிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ஒன்றாச்சா? 2வது இந்த மதுவிலக்கு. குடி எங்கே போவ நீ? போகணும், அந்த பார்டருக்கு, ஹரியானா பார்டருக்கு போகணும், முடிஞ்சா போய் குஷ்டு வா, ஜாலியாக இருக்குதுங்க அவங்கள பிள்ளைங்க. அது நின்றுச்சுன்னு பெண்கள் கருதுகிறாங்க. ஐயோ அவங்க அந்த யாதவ் குடும்பம் திரும்பி வந்துடுச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. குடியை நிறுத்தியிருக்காரு. 50% பஞ்சாயத்துகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு. அரசு வேலை வாய்ப்புகளில் 35% இடஒதுக்கீடு.
அதனால தான் ஆண்களை விட பெண்கள் 9% அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். யாருக்கு போடுவாங்க? அண்ட் இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய சட்டவிரோத நாட்டு துப்பாக்கிகளில் அதிக அளவில் உருவாவது பீகாரில் தான். அங்கே இண்டஸ்ட்ரி இது. கட்டானுவாங்க, அதை கட்டானா நாட்டு துப்பாக்கி. யூபிலையும் இருக்குது, அங்கே தான் ரொம்ப அதிகம். இது எல்லாம் சேர்ந்து எப்பா அவனுக்கு மட்டும் வந்துடக்கூடாதுப்பா. இன்னொன்று தேஜஸ்வி சொல்கிறாரு, நாங்கள் ஒரு வேளை ஜெயிச்சோன்னா குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை தருவோன்னு. அது பாசிபிள் இல்லைன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களாங்க சார்? இது நினைக்கிறாங்களோ இல்லையோ, எப்பா நீ ஜெயிக்கவே வேணாம்ப்பா, நீ வந்து கவர்மெண்ட் சொன்னாகிறதுலாம் பரவாயில்லப்பா, இப்போ பாருப்பா புண்ணியவான் புண்ணியவான் 10,000 போட்டிருக்காருப்பா, ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்காருப்பா. லாண்ட் ஆர்டரு நீ அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்க நீ மோசமாக்கிட்டேன்னா